The next topic, origin and evolution of man. மனிதனின் தோற்றம் மற்றும் பரிணாமம். Mammals evolved in the early Jurassic period about 210 million years ago. பாலூட்டிகளின் பரிணாமம் ஜுராசிக் காலத்தின் தொடக்கத்தில் சுமார் 210 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. மேமல்ஸ் எவால்வ்டு. மேமல்ஸ்னால் பாலூட்டிகள். எவால்வ்டு எப்போ தோன்றுச்சுன்னா இந்த இயர்லி ஜுராசிக் பீரியட். ஜுராசிக் காலத்தின் தொடக்கத்தில் அபவுட் 210 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. ஹோமினிட் எவல்யூஷன் அக்கர்ட் இன் ஆசியா அண்ட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதிகளில் ஹோமினிட்களின் பரிணாமம் நிகழ்ந்தது. ஹோமினிட் ப்ரூவ்ட் தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ். ஹோமினிட்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்ணிச்சு. ப்ரூவ்னா மெய்ப்பித்தனர். தட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சுப்பீரியர் டு அதர் அனிமல்ஸ். மனித இனமானது மற்ற விலங்குகளை விட மேம்பட்டது என்பதை நிரூபித்தனர். எது இதில் மேம்பட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எஃபிஷியன்ட் இன் மேக்கிங் டூல்ஸ், பொருட்களை உருவாக்கும் திறன். எஃபிஷியன்ட்னா திறன். இன் மேக்கிங் டூல்ஸ், டூல்ஸ் மீன்ஸ் பொருட்களை மேக்கிங்னா உருவாக்கக்கூடிய திறன்லையும், அண்ட் கல்ச்சர்ஸ் கலாச்சாரத்திலையும் மனிதர்கள் மற்ற விலங்குகளை காட்டிலும் மேம்பட்டது என்பதனை ஹோமினிட்கள் நிரூபித்தனர். The earliest fossils of the prehistoric man like Ramapithecus, Sahelanthropus lived some 14 million years ago. earliest fossils ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த புதைப்படிவங்கள். The earliest fossils of the prehistoric man. prehistoric man means வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களின் புதைப்படிவங்கள். இயர்லியஸ்ட் ஃபாசில்ஸ்னால் புதைப்படிவங்கள். என்னென்னு பார்த்தோம்னா, ராமாபித்திகஸ் அண்ட் சிவாபித்திகஸ் லிவ்டு சம் 14 மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ. சுமார் 14 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமாபித்திகஸ் மற்றும் சிவாபித்திகஸ் போன்ற வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் புதைப்படிவங்கள் கிடைத்துள்ளன. அண்ட் வேர் டிரைவ்டு ஃப்ரம் ஏப் லைக் ட்ரையோபித்திகஸ். அவை மனித குரங்கு போன்ற ட்ரையோபித்திகஸிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகின்றது. டிரைவ்டு ஃப்ரம்னா அதிலேருந்து தோன்றியிருக்கு. ஏப் லைக் மனித குரங்கு போன்ற ட்ரையோபித்திகஸில் இருந்து தோன்றியதாக கருதப்படுகின்றது. ட்ரையோபித்திகஸ் அண்ட் ராமாபித்திகஸ் were hairy and walked like gorillas and chimpanzees. இந்த ட்ரையோபித்திகஸும் ராமாபித்திகஸ் இந்த இரண்டு இனங்களும் எப்படி இருந்துச்சு பார்த்தோம்னா, உடல் முழுவதும் ஹேர்ஸ் ரோமங்களால் முடிகளை கொண்டும் கொரில்லா மற்றும் சிம்பன்சிகளை போன்று நடந்ததாக கருதப்படுகின்றது. இந்த ட்ரையோபித்திகஸ் மற்றும் ராமாபித்திகஸ் இவை இரண்டும் உடல் முழுவதும் ரோமங்களை கொண்டும் முடிகளை பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இவைகளோட எப்படி நடந்தன, சிம்பன்சி அல்லது கொரில்லாக்களை போன்று இவைகள் நடந்ததாக கருதப்படுகின்றன. ராமாபித்திகஸ் இஸ் ரிகார்டட் as a possible ancestor of ஆஸ்ட்ரலோபித்திகஸ். இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸுக்கு ஆன்சிஸ்டர் முன்னோடியாக ராமாபித்திகஸ் கருதப்படுகின்றது. அண்ட் therefore ஆஃப் மாடர்ன் ஹியூமன்ஸ் there were vegetarians. இந்த ராமாபித்திகஸ் வந்து என்னது, ஒன்லி வந்து பியூர் வெஜிடேரியன்ஸ், அசைவ உணவை மட்டும் உண்ணக்கூடியதாக இருந்தன. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் லிவ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஆஸ்ட்ரலோபித்திகஸ்ன்றது எங்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட்ஸ் புல்வெளிகளில் வாழ்ந்திருக்கு. about 5 மில்லியன் இயர்ஸ் ago. 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த புல்வெளிகளில் இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து வாழ்ந்திருக்கு. அண்ட் வாஸ் கால்ட் அஸ் த ஆஸ்திரேலியன் ஆப்மேன். இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியன் குரங்கு மனிதன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து என்னது, ஆஸ்திரேலிய குரங்கு மனிதன் என்று அழைக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியன் ஆப்மேன்றது ஆஸ்திரேலியன் குரங்கு மனிதன் என்று அழைக்கப்படுகின்றது.